அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது தளபதி விஜய் அவர்களை எல்லா அரசியல் தலைவர்களுமே என்னென்னு பேச இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, சனிக்கிழமை மட்டும்தான் வெளியில் வருவாரா, சனிக்கிழமை மட்டும்தான் வெளியில் வந்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறத நிறைய பேர் பலவிதமான விமர்சனங்களை தளபதி விஜய் அவர்கள் மீது வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சனிக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தாங்க அவர் வர்றாரு. அந்த ஒரு நாள் வரும்போது வந்துடுறாரு, ஒரு நாள் மக்களை சந்தித்து பேசுகிறாரு. மீதி 6 நாளுமே எல்லா கட்சியிலுமே கதறுன்னு கதறாங்களே. அப்போ ஒரு நாள் வரும்போதே இந்த கட்சிகள் எல்லாருமே கதறாங்கன்னா, வாரத்தில் 7 நாட்கள் விஜய் மக்களை சந்தித்து பேசினார்னா இன்னும் என்னென்னலாம் இவங்க கதறுவாங்க சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு நாமக்கல்லில் பேச ஆரம்பிக்கிறாரு. நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திரு தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தால் கூட, அதாவது சிஎம் சார் வந்தால் கூட அந்தளவுக்கு பேனர்லாம் வச்சு இவ்வளோ தூரம் கொண்டாடுவாங்களா என்னன்னு தெரியாது. தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேனர் வச்சு என்னென்னலாம் கொண்டாடுறாங்க தெரியுங்களா மக்கள். அங்கே அவ்வளோ தூரம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. தளபதி எப்போ வருவார், காலையில் 8:30 மணிக்கு எப்போ வருவார், எப்போ பேச ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு திருவிழா மாதிரி அங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறமா நாமக்கல்லில் முடிச்சுட்டு நம்ம அமைச்சர், அதாவது அவரை என்ன அமைச்சர்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மிகவும் நேர்மையான, இல்லையா, மிகவும் நேர்மையான, எந்த ஒரு ஊழலுமே பண்ணாத ஒரு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள். கரூர் தொகுதியில் தளபதி விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேச போகிறாரு, யாரை பற்றி பேச போகிறாரு, திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி என்னென்னலாம் பேச போகிறாருன்னு நிறைய பேருக்கு அடிவயிறாக கலக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. திரு செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிறதுக்கு என்னென்னலாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கானு சொல்லிட்டு நிறைய பேர் அடிவேறு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அதுவும் டிஎம்கேல பார்த்தீங்கன்னா சொல்லிக்கவே வேணாம். அதனால தான் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, கரூரில் ஏற்கனவே ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததை திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே நாங்கள் அனுமதி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தா யாராருக்கெல்லாம் என்னென்ன பாதிப்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சும்மா அவரை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தளபதி விமர்சனம் பண்ண அவர் மக்கள் மனசில் இடம்